ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் ஆரஞ்சு எல்லோ கலரில் ஒரு ரோஜா பூ பூத்திருந்தது. 3வது நாள் விநாயகருக்கு நான் இந்த பூ தான் பறித்து வைக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருந்தார். காலையிலேயே நான் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்ட பாலும் பாதாமும் வச்சுருந்தேன். இப்போ மத்தியானத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன். 3வது நாள்னால விநாயகரை கரைக்கணும். அதனால் ஒரு 5 மணிக்குள்ளே கரைச்சா நல்லது அப்படின்னு பார்த்துட்டு விநாயகரை ஒரு 5 மணிக்கு எடுத்துகிட்டு போய் நானே வீட்டில் தண்ணியில் கரைச்சிக்கிட்டேன். தண்ணியில் கரைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் ஏராளமான மகிழ்ச்சியும் நம்ம கஷ்டம் துன்பத்தை மட்டும் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார், அது மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அதை நினைக்கும் போது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. நிலாக்குட்டிக்கு மத்தியானம் ஸ்கூல் ஆஃப் டே தான், ஓணம் செலிப்ரேஷன் போயிருந்தாங்க. காலையில் அவனுக்கு டிஃபனுக்கு சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இனிமேல் தாங்க நான் லஞ்ச் பண்ண போகிறேன். நிலன்குட்டி வரதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.